இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று மிக முக்கியமான நாள், சர்வதேச புகைத்தல் ஒழிப்பு தினமாகும். இன்றைய தினம் நான் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். புகைத்தல் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், அதிலிருந்து மீள முடியாமல் கஷ்டப்படுகின்றவர்கள் எவ்வாறு இந்த புகைத்தலை மிக எளிமையான முறையில், இலகுவான முறையில் புகைத்தலை கைவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது, வழிமுறைகள் இருக்கின்றது என்பதை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பெயர் ஜோசப் மோசஸ். உங்களைப் போல ஆயிரக்கணக்கான புகைப்பிடித்து அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து சில வழிமுறைகளின் ஊடாக புகைத்தலை கைவிட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் ஒருவர். நான் என்னை போன்ற புகைத்தல் பழக்கத்துக்கு அடிமையாகி அதை இருந்து மீள முடியாமல் இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர்களை அதிலிருந்து மீட்கும் முகமாக நான் சில வேலை திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றேன். அதில் ஒரு பகுதியாக இந்த பிரச்சார நடவடிக்கை இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதில் எவ்வாறான உடல் பௌதிக பாதிப்புகள், உளவியல் பாதிப்புகள் இருக்கும் என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். கூடுதலாக சுவாச தொகுதி, நரம்பு தொகுதி, குருதிச்சுற்றோட்ட தொகுதி என்பன கூடுதலாக பாதிப்படையும். கிட்னி என்பன கூடுதலாக பாதிக்கப்படும். அதோடு உங்களோட சமிபாட்டு தொகுதியும் கூட சிறிதாக உங்களை அறியாமலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது நாளடைவிலே இவ்வாறான தொகுதிகளிலே புற்றுநோய் ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கின்றது. அதை விட உங்களுடைய முதுமை அதிகமாகும், உங்களுடைய மெமரி, உங்களுடைய ஞாபக சக்திகள் எல்லாம் எல்லாம் குறைந்து கொண்டு வரும். இதை விட உளவியல் ரீதியாக பல பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன் இதற்கு முந்தைய என்னுடைய நடவடிக்கைகளிலே. இனி பார்க்க போகின்றோம் எவ்வாறு நாங்கள் புகைத்தல் பழக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவிர்க்கும் பொழுது எவ்வாறு இலகுவான வழிமுறைகள் மூலமாக அவற்றை கைவிடுவது என்று பார்ப்போம். நீங்கள் உண்மையாகவே புகைத்தலை கைவிட வேண்டும் என்று தீர்மானித்தவர்களாக இருந்தால் முதல் முக்கியமான வேலை திட்டமாக நீங்கள் புகைத்தலை கைவிடுவதென்று முடிவெடுத்தவுடன் நீங்கள் ஒரு டேட்டை குறித்து வையுங்கள் கேலண்டரில். உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், மாதம் அல்லது அடுத்த மாதம் 20ஆம் தேதி நான் புகைத்தலை கைவிட வேண்டும் என்ற ஒரு குறித்த டேட்டை நீங்கள் ஒரு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக நீங்கள் புகைத்தலை கைவிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு அதில் சரியான உறுதியான தீர்மானமும், அதை செய்து முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும், அதுக்கான வில் பவரும், அதுக்கான விருப்பம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் இவ்வளவு காலமும் புகைத்தலுக்கு எவ்வளவு செலவழித்தீர்கள் என்பதை ஒரு ரஃபாக எஸ்டிமேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் எவ்வளவு புகைத்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ச்சியாகவே இருக்கும். என்றால் இவ்வளவு நியாயமான காசுகளை நாங்கள் புகைத்தலுக்கு செலவழித்து விட்டோம் என்று உங்களுக்கு, அதனாலே நாங்கள் இவ்வளவு காசை நாங்கள் கரியாக்கி விட்டோம் என்று உங்களுக்கே ஒரு ஷொக் கொண்டு உங்களை அறியாமல் வரும். அந்த ஷொக்கானது உங்களை புகைத்தலை விட்டு விலத்துவதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இரண்டாவது, நீங்கள் தங்குகின்ற அறையிலே பெரிய ஒரு ஷீட்டிலே புகைத்தலால் ஏற்படக்கூடிய தீமையான விளைவுகளையும், புகைத்தலை கைவிடும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மையான விளைவுகளையும் பெரிதாக எழுதி அதை உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நீங்கள்
உங்களுடைய பார்வைப்படும்படியாக அதை ஒட்டுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் ஒரு நாளிலே எந்தெந்த நேரத்தில், ஏன்னா எல்லா நேரமும் ஒரு ஆளுக்கு வந்து எல்லா நேரம் புகைக்க வேண்டிய ஒரு புகைத்தலுக்கான ஒரு ஃபீலிங் இருக்காது. சில நேரங்களில் புகைக்க வேணும் போல ஒரு சில நேரங்களில் தான் அப்படி அந்த கிரேவிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபீலிங் ஆஃப் கிரேவிங், புகைக்க வேணும் என்ற ஒரு டிசையர் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் ஒரு நாளில் எப்பப்போ நீங்கள் புகைக்கிறீங்கள், ஒரு அவரேஜாக நீங்கள் ஒரு சர்டன் டைமில் தான் நீங்கள் புகைப்பீங்கள். அந்தந்த டைமில் எழுதி கொள்ளுங்க, இந்த நேரங்களில் நான் புகைக்கிறேன். உதாரணத்துக்கு காலமே ஒரு 10 மணிக்கு, காலமே விடிய நித்திர ஆளுமே ஒன்று ஒரு 10 மணிக்கு, இப்போ இது 2 மணிக்கு 3 மணிக்கு, இப்போ இது 4 மணிக்கு 5 மணிக்கு, இப்போ இந்த 7 மணிக்கு 8 மணிக்கு, இப்போ இந்த நித்திரைக்கு செல்லணும் வந்து அந்த குறிப்பிட்ட நேரங்களில் வந்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரங்களை நீங்கள் குறித்து வைங்க. அடுத்ததாக உங்களோட அறை, இதை வந்து நீங்கள் புகைத்தில் கைவிடக்கு முன்னாடி உங்களுடைய அறையை நல்லா க்ளீன் பண்ணுங்க. உங்களோட பிலாங்கிங்ஸ், உங்களோட பொருட்கள், உங்களோட தலையணி, மெத்தைகள், உங்களோட பெட்ஷீட்டுகள், குயில்ட்டுகள், உங்களோட பெட் கவர்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக, உங்களோட கேபினெட்டுகள், ட்ராயர்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, இந்த ஸ்மோக் சிகரெட்டுகள் எல்லாத்தையுமே எடுத்து எறியுங்க. அதோட அதாவது சிகரெட் மற்றது புகைக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள், அதோட சம்மந்தப்பட்ட உபகரணங்கள், லைட்டர்ஸ், ஆஸ்ட்ரேஸ், இதில் எல்லாத்தையுமே எடுத்து எறியுங்க. அதில் அவங்களோட கண்ணு உங்களோட அறைக்கில் இருந்து அப்புறப்படுத்துங்க. அதோட நீங்கள் உங்களோட அறைக்கில் நீங்கள் ரூம் ஃப்ரெஷ்னஸ், ஏர் ஃப்ரெஷ்னஸ், நல்ல ஒரு சுகந்த வாசனை வீசக்கூடிய ஏர் ஃப்ரெஷ்னஸ், ரூம் ஃப்ரெஷ்னஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க உங்களோட ரூமுக்குள்ள. எந்த வித காரணம் கொண்டும் ஸ்மோக் சம்மந்தமான எந்த விதமான தடயங்களோ நிகழ்வுகளோ மனங்களோ ஒன்றுமே இருக்கக்கூடாது. அடுத்தது, நீங்கள் ஏற்கனவே குறித்து வைத்திருந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த நேரங்களில் வந்து சிகரெட் குடிக்க வேணுமென்ற அந்த கிரேவிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபீலிங் இருக்கும், ஸ்ட்ராங் டிசைர், த ஃபீலிங் ஆஃப் ஸ்ட்ராங் டிசைர், அந்த கிரேவிங், அந்த நேரங்களை குறித்து வைத்து அந்த நேரங்கள் வரும் பொழுது நீங்கள் மிகவும் அவதானமாயிருங்க. ரைட், உடனே இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு சிகரெட் குடிக்க வேணும் போல் நடக்குன்னு சொன்னால் உடனே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட எண்ணத்தை அந்த சிகரெட் குடிக்க வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணத்தை டக்குன்னு வேறு வழியில் மாற்றணும். வேறு எண்ணத்தையும் பற்றி சிந்திங்க, ஸ்மோக்கிங்கை பற்றி சிந்திக்காதீங்க, வேறு எண்ணத்தையும் பற்றி சிந்திங்க. சரியான கடினமாக தான் இருக்கு, ட்ரை பண்ணி அதை செய்யுங்க. அந்த உங்களுக்கு புகைக்க வேணும் என்ற வார நேரங்களில் வந்து உங்களோட 2 கையிலையும் ஏதாவது ஒன்றை வச்சிருக்கும் பொழுது உங்களோட கையில் ஏதாவது ஒக்கிபைடாக இருக்கணும். ஏதாவது திங்ஸ் வந்து ஒக்கிபைடாக இருந்தால் உங்களுக்கு அது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த ஃபீலிங் ஆஃப் கிரேவிங் என்று சொல்லுகின்ற அந்த சிகரெட் குடிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்து எப்பொழுதும் ஏற்படுவதில்லை. அப்படி ஏற்பட்டாலும் அது நீடித்து கண்ணீர் நிலைக்கு நிற்காது. ஒரு ஏற்பட்டால் அது ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் அது நிற்கும். அப்போ நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த ஆசை உங்களை விட்டு இல்லாமல் போகும். அப்போ உங்களுக்கு எப்பப்போ சிகரெட் குடிக்கணும்னு ஆசை வருது வந்து என்னென்னு கையில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கொண்டு அல்லது வேறு ஏதாவது ஆக்கிபைட் நீங்கள் பிஸியாக இருங்கோ, எந்த நேரம் பிஸியாக வேறு ஏதாவது யோசிச்சு கையில் இதண்டி கொண்டு வாயிலையும் இது வேறு ஏதாவது சாமிகளை வச்சுக்கொண்டு நீங்கள் இது பண்ணிக்கொண்டு இருக்கும். அடுத்தது அடுத்த விடயமாக முக்கியமான விடயம், நீங்கள் ஸ்மோக்கிங்கை விட போகிறீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமான ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் இருக்குது. அதாவது அது சம்மந்தமான லீஃப்லெட்ஸுகளோ அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்கே இருந்தால், அதாவது இன்டர்நெட்லேயோ மாஸ் மீடியாஸ்லேயோ இன்டர்நெட்லேயோ ஏதாவது லீஃப்லெட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கேம்பெயின்ஸு எங்கே என்றால் அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ்களை எடுத்து நீங்கள் வாசிக்கணும். அதாவது அட்வர்ஸ் எஃபெக்ட், அதாவது ஸ்மோக் பண்ணுவதால் ஏற்படுகிற அட்வர்ஸ் எஃபெக்ட்களை, நீங்கள் ஸ்மோக்கிங்கை கைவிடுவதால் ஏற்படுகின்ற டிசையர்ட் எஃபெக்ட்களை நீங்கள் கூடுதலாக நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாக இந்த ஸ்மோக்கால் ஏற்படுகின்ற அட்வர்ஸ் எஃபெக்ட்களை நீங்கள் வந்து உள்வாங்குகின்றீர்களோ அதுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட புகைத்தலை விடக்கூடிய உங்களுடைய டிசையர் வந்து உங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டு. அடுத்தது வந்து புகைத்தலை தூண்டக்கூடிய காரணிகள் இருக்குது. புகைப்பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தண்ணி குடித்த உடனே ஒரு கால்
புகைக்க வேணும் போல நடக்கும். அல்ல நல்ல ஒரு ஃபிட் நல்ல ஒரு லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ நல்ல ஒரு ஃபிட்டான ஒரு டயட் ஒன்று எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஸ்மோக் பண்ண வேண்டிய ஒரு உணர்வு ஒன்று ஏற்படும். அல்லது நீங்கள் ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் இருக்க வந்து நீங்கள் கூட லாங் டைம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கன்சன்ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அல்லது உங்களுக்கு ஒரு ஏதாவது ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃபாக வந்து அந்த கிரேவிங் ஃபீலிங் கொண்டு வரும். நீங்கள் சிகரெட்டை குடித்தா உங்களுக்கு ஒரு ஒரு ரிலீஃப் ஒன்று இருக்குமென்ற மாதிரியான ஒரு இது வந்து சைக்காலஜி தான் உண்மையாக. அப்படியான ஒரு ஒரு இதொன்று இருக்கும், ஒரு கிரேவிங் ஒன்று அந்த நேரங்களில் வரும். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேணும், இந்த ஸ்மோக்கிங் ட்ரிகர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற புகைத்தலை தூண்டுகின்ற காரணிகள் உங்களை சாராயம் அடிக்க ஸ்மோக் பண்ண வேண்டி இருக்கிறது. அநேகமான நாட்களுக்கு சில பேருக்கு காஃபி டீ குடித்த உடனே ஸ்மோக் பண்ண வேண்டி இருக்கிறது. சில பேருக்கு நல்ல ஹெவி டயட் எடுத்த உடனே இருக்கிறது. அப்போ இதுகள் எல்லாத்தையும் முதல் நிப்பாட்டும். அதாவது சாராயம் குடிக்கிறது, காஃபி டீ குடிக்கிறது, நல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்றது. வயிறு ரொம்ப சாப்பிட்டா தான் பசி தீர்மளவு சாப்பிட்டா சரி. அதுக்காக வயிறு நிறைய ரொம்ப சாப்பிடுவாங்க மட்டும் இல்லை, ரெண்டு வித்தியாசம். நீங்கள் பசி தீர்ந்தா உடனே விடுங்க. இப்போ இந்த வயிறு ரொம்ப சாப்பிட்டோம்னா அந்த சிகரெட் குடிக்க வேண்டிய ஃபீலிங் வரும். அதான் நீங்கள் அப்படியான இதெல்லாம் விடுங்க. காஃபி டீ அதெல்லாம் விடுங்க, ஆல்கோஹாலெல்லாம் விடுங்க. மற்றது நீங்கள் ஒரு காலம் யோசிக்காங்க, நாங்கள் ஸ்மோக்கிங்கை விட தொடங்கி அப்புறம் நாங்கள் எப்போவே இருந்துட்டு ஸ்மோக் பண்ணால் ஒன்று நடக்காது, அதால் பாதிப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏனென்றால் ஒகேஷனல் ஸ்மோக்கிங் தான் இன்னும் சரியான ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்டெல்லாம் கொடுக்குறது. ஆகவே ஒரு காலம் நாங்கள் இல்லை நாங்கள் 2 நாளைக்கு ஒருக்கா ஸ்மோக் பண்ணால் பிரச்சனை இல்லை, அல்லது 3 நாளைக்கு ஒருக்கா ஸ்மோக் பண்ணால் பிரச்சனை இல்லை, ஒரு கிழமைக்கு ஒருக்கா ஸ்மோக் அல்ல ஒரு நாளைக்கு ஒருக்கா ஸ்மோக் பண்ணால் பிரச்சனை இல்லை. அப்படியான எண்ணக்கருவியை விடுங்க. இப்போ நீங்கள் புகைத்தலை விட வேணும்னு சொல்லிச்சுன்னா முற்றுமுழுதாக அதை விடுங்க. புகைத்தலை அதை பற்றி இப்போ ஒரு காலமும் யோசிக்காதீங்க. மற்றது உங்களுக்கு எப்போவாவது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த கிரேவிங், இந்த ஃபீலிங் ஆஃப் கிரேவிங் உங்களுக்கு சிகரெட் குடிக்கணும் போல ஒரு அந்தர மாதிரி அது மண்டைக்கு எதுவும் செய்து கொண்டு இருக்கும், அந்தரமாக இருக்கும். அப்படியான நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், எப்பவும் பிஸியாக இருங்க. நீங்கள் டக்குனு மைண்டை வேறு பக்கம் திருப்பி பிஸியாக இருங்க. சிகரெட்டையும் மறந்து வேறு ஏதாவது ஒரு அலுவலை செய்து கொண்டுருவோம், உண்டை க்ளீன் பண்ணி கொண்டுருவோம், இல்லை ஏதாவது அடுக்கி கொண்டுருவோம். பி ஆக்கியபைடு, எந்த நேரம் ஆக்கியபைடாக நீங்கள் சொன்னால் உங்களுக்கு அந்த ஃபீலிங்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆக முடியும். அடுத்தது நீங்கள் சில சப்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்டிடியூட்டாக, அதாவது ஸ்மோக்குக்கு சப்ஸ்டிடியூட்டாக பாவிக்கலாம். உங்களுக்கு அந்த ஃபீலிங் ஆஃப் கிரேவிங், அதை ஸ்மோக் பண்ண வேண்டிய ஒரு உந்துதல் வரும்பொழுது, அந்த ஸ்மோக் பண்ண வேணுமென்ற ஒரு உணர்வு வரும்பொழுது நீங்கள் ஸ்மோக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டிடியூட்டாக பாவிக்கலாம். அதாவது சுவிங்கம் பாவிக்கலாம், நல்ல சாமான் சுவிங்கம், டாஃபி, ட்ரிங்க்ஸ் பாவிக்கலாம். ட்ரிங்க்ஸ் மீன்ஸ் நல்ல கூல் ட்ரிங்க்ஸுகள், ஏதாவது ஜூஸஸ் பாவிக்கலாம், என்ன கோகோலா, ஃபேண்டா, ஏதாவது ஸ்ப்ரைட்டோ ஏதோ சம்திங் லைக் தட், அல்லது ஏதாவது பழச்சாறுகள், என்ன ஃப்ரூட்ஸ் கேஷுகள், அதாவது கன்சன்ட்ரேட்டட் ஜூஸஸ், ஏதாவது அட்லீஸ்ட் தண்ணியாவது நீங்கள் குடிக்கலாம். ஸ்வீட்டீஸ் ஏதாவது அது வந்து ஸ்மோக்குக்கு சப்ஸ்டிடியூட்டாக இருக்குது. நீங்கள் ஸ்மோக் என்ற ஃபீலிங் வந்த உடனே ஏதாவது போட்டு வாயில் சப்பிக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் அதுலேருந்து அந்த கிரேவிங்லேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அடுத்தது நீங்கள் ஆஃபீஸில் வந்து கூடுதலாக நீங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய, உங்களோட மைண்டை கன்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்கிற ஆளாக இருந்தால் உங்களுக்கு வந்து எப்பவும் வந்து கொஞ்சம் மென்டலியாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அவ்வாறு நேரங்களில் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது வந்து கூடவே இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்களை நீங்கள் என்ன செய்யணும், ஃப்ரீக்வெண்ட் பிரேக் எடுக்கணும். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று டிசைனிங் ஏதாவது ஒரு ரிசர்ச்சுகள் செய்து கொண்டு இருக்கோ, அகடமிக்க ஸ்டாஃபாக இருக்கோ, அல்லது ஏதாவது ஈவன் நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருக்கோ, ஏதோ நீங்கள் whenever you are concentrated, you will be get distress and அது வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஒரு தேவையான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தும். அப்போ அந்த நேரங்களில் வந்து நீங்கள் என்ன செய்யும், கன்சன்ட்ரேட்டாக கூட நேரம் இருக்காதுங்க. ஒரு வேலை கன்சன்ட்ரேஷனாக கூட நேரம் இருக்காமல் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் பிரேக் எடுத்து நீங்கள் வேலை செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது வந்து அதாவது ரிலீஃபாக இருக்கும். உங்களுக்கு சிகரெட் குடிக்க வேண்டிய தேவையும் வராது. அடுத்தது நீங்கள் மெடிக்கலை நீங்கள் வந்து இப்போ நான் எல்லாம் என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில் நான் வந்து மெடிக்கலாக தான் நான் வந்து டாக்டர்ஸை அணுகி வந்து நான் மெடிக்கலியை ட்ரீட்மெண்ட் எடுத்து
ஸ்மோக்கிங்கை விடணும். ஏன்னு சொன்னால் இந்த வில் பவர் வந்து எனக்கு காணக்கூடியதாக இருக்கையில் அப்படி வில் பவர் வந்து உங்களுக்கு காணக்கூடிய கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வில் பவர் இல்லாட்டி நீங்கள் வந்து மெடிக்கலையாக நீங்கள் டாக்டர்ஸ் உங்களோட ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அதில் போய் நீங்கள் அவங்களோட போய் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம கூடுதலாக நீங்கள் வெளிநாடுகளில் வந்து இந்த நிக்கோட்டின் பேச்சஸ் இருக்குது. நிக்கோட்டின் பேச்சஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிக்கோட்டின் பேச்சஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து இதில் ஒரு இது மாதிரி இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் அது எல்லா நாடுகள்லையும் மனிதமாக இருக்குமான்னு நினைக்கிறேன். நிக்கோட்டின் பேச்சஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களோட டாக்டர்ஸு அல்லது உங்களோட கான்டாக்ட் மேலே நீங்கள் இது பண்ணி அணுகி கேட்குற நிக்கோட்டின் பேச்சஸை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து நிக்கோட்டின் ஆன்டகனிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுகின்ற சில பில்ஸ் இருக்கின்றது. அதாவது சாண்டிக்ஸ்ன்னு சொல்லுகின்ற ஓரல் டோசஸ் இருக்குது. அதை நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலாம். சாண்டிக்ஸ் என்று சொல்கிற ஓரல் டோசஸ் அதுகள் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 என்று இருக்குது. அது மாதிரி நிக்கோட்டின் பேச்சஸும் இருக்குது. அதுவும் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 என்று இருக்கின்றது. நீங்கள் அதுகளையும் பயன்படுத்தலாம். நீங்கள் உங்களோட டாக்டர்ஸோட காய்ச்சா தெரியும். அடுத்தது வந்து சில நாடுகள், அநேகமான நாடுகளில் வந்து இப்பொழுது எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் என்று ஒரு இருக்கின்றது. சரியா, அந்த சிகரெட் மாதிரி தான் இருக்கும். அந்த சிகரெட்ஸ் வந்து உண்மையாகவே அது சிகரெட் மாதிரி தோற்றம் அளித்தாலும் அது சிகரெட் அல்ல, அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். எலக்ட்ரானிக் டிவைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எலக்ட்ரானிக் டிவைஸ் அந்த 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 டிவைசஸில் வந்து நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் சிகரெட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அது வந்து பிரச்சனை இல்லை. அது வந்து உண்மையாக வந்து அது வந்து ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்சஸை நீங்கள் ஸ்மோக் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து உண்மையாக நிக்கோட்டினை ஸ்மோக் பண்ணுவீங்க, ஆனால் உண்மையாக அது வந்து அட்வர்ஸ் எஃபெக்டை உருவாக்காது. அது வந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரையும் தான் வெளியில் விடும். அதுமாரி உங்களோட லங்ஸுக்குலையும் வந்து அதுதான் போகும். உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு, மற்றது அமோனியா, மற்ற டாக்ஸிக் கேஸஸ், இன்ட்ரோ போன்ற கேஸஸ்கள் வந்து உங்களோட நம்ம மற்ற நார்மலாக சிகரெட்ஸ் பாவிக்கிற மாதிரி பாதிக்காது உங்களுக்கு. ஆகவே நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும், நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்ஸை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. Really nice amount of vapor, and because you've got quite a high percentage of vegetable glycerin in there, I do find that the vapors come out with some really nice thick things. It does get some இதை விட உங்களுக்கு ஃபோட்டோஸ்களையும் நாங்கள் காட்டலாம். இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ்கள் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் உண்மையாகவே நீங்கள் உங்களோட டாக்டர்ஸோட போய் நீங்கள் கதைச்சி தண்ணலாம். இதான் ஒரு எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ். எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் வைக்கின்றார்கள். இதுதான் அந்த டிவைசஸ் வந்து இது உண்மையாக எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் என்று சொல்கிறது வந்து உண்மையாகவே ஒரு ஒரு விலை கூடின வேலை தான், விலை கூடின ஒரு பகுதி. ஆனால் வந்து எஃபெக்டிவான ஒரு இது உண்மையாக நிக்கோட்டின் டெலிவரி டிவைசஸ் தான், ஆனால் சிகரெட் மாதிரியே இருக்கும். இதை யூஸ் பண்ணுவது நல்லது. நீங்கள் இந்த வலையில் இவ்வாறான
முறைகளை பின்பற்றி நீங்கள் இதில் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றி ஒன்றில் உங்களோட வில் பவர், உங்களோட ஸ்ட்ராங் டிசைர், உங்களோட வில் பவரை பயன்படுத்தி நீங்கள் சின்ன சின்ன முறைகளை கொண்டாடலாம். அல்லது மெடிக்கல் மெடிக்கல் அப்ரோச் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய புகைத்தலை கைவிட வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.